ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது அதிசயங்களும் விருப்பங்களும் உடனடியா நிறைவேறக்கூடிய சக்கரா கிளீனிங் மெத்தட் பத்தி நம்ம பார்க்க போறோம். சக்கரா கிளீனிங் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது கொஞ்சம் ஆன்மீக சம்பந்தமானதா. முழுசா இந்த மெத்தட் ஆன்மீகம் சம்பந்தமானது அப்படிலாம் கிடையாதுங்க. ஆனா கொஞ்சம் ஆன்மீகம் சம்பந்தமான எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கொடுத்தாலும் அப்பதான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு நான் சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லா ஆஃப் அட்ராக்ஷனா என்ன? நம்மளோட ஆசைகள் பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான விஷயமா, ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ்ல நம்மளோட ஆழ்மனதில் பதிஞ்சா அது நமக்கு நடக்கும். இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். ஆக்சுவலி இன்னும் நிறைய இருக்கு. நான் ரொம்ப சிம்பிளா எப்படி சொல்லலாம்னு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இது நடக்கிறதுக்கு டைம் எடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா ஒவ்வொருத்தரோட மனநிலை பொறுத்தளவுக்கு மாறுபாடு அடைய ஆரம்பிக்கும். ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர கான்ஃபிடென்ட்டா பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அவங்களுக்கு வில் பவர் அதிகமாக இருக்கும். பாசிட்டிவான ஒரு பர்சனா இருப்பாரு. அவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமா உடனுக்குடனே நடைபெறும். இதுவே ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான வில் பவர் உங்களுக்கு கம்மியா இருக்கும். அவங்க உடம்புல நெகட்டிவிட்டி அதிகமா இருக்கும். மேபி அவங்களே ரொம்ப நெகட்டிவா இருப்பாங்க. இந்த மாதிரியான பர்சன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா அவங்க ஆசைப்பட்டதை அடையிறதுக்கு லேட் ஆகும். நெகட்டிவ் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய இறந்த காலத்தை வைத்து தான் அவங்களோட நிகழ்காலம் அமையும். ஸோ உங்களுக்கு நேற்றைய அனுபவம், நேற்று நடந்தது தான் இன்னைக்கு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க, உங்க கூட பேசாம போயிட்டாங்க அப்படின்னா, நான் சொல்றேன் அவங்க உங்க கூட பேசிட்டு இருக்காங்கன்னு ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணுங்க, அப்ப உங்களுக்கு கிடைப்பாங்க அப்படின்னு நான் சொல்லிடுவேன். பட் நீங்க உங்களுக்கு தான் அந்த வழி வேதனை தெரியும். அவங்க உண்மையிலே அப்படி நம்ம நினைச்சா அவங்க வருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். இல்ல அவங்க என் கூட போட்ட சண்டை அந்த அளவுக்கு இல்ல, அவங்களும் பிரிஞ்ச விதம் அந்த அளவுக்கு எனக்கு வேண்டவே வேண்டான்னு ஒதுக்கிட்டு போயிட்டாங்க. அவங்க போகும்போது அவங்களோட குணம் எனக்கு தெரியும். ஒரு விஷயம் அவங்க வேண்டான்னு ஒதுக்கிடுவாங்க. அப்படிப்பட்டவங்க. ஸோ அவங்க வருவாங்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு தெரியும். நான் ஒரு ஜென்டலா சொன்னாலுமே உங்களுக்கு அது தெரிஞ்சனால பாத்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களோட கான்ஃபிடென்ட்டா இருக்க முடியாது. அந்த இடத்துல உங்களுக்கு நெகட்டிவ் வந்தே தெரியும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம மனசுல இருந்தும் நம்ம உடல் வெளியேற்றுறதுக்கு தான் இந்த சக்கரா கிளீனிங்ஸ் பயன்படுத்துவாங்க. இதை வேற மாதிரி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தலையை சுற்றி மூக்கு தொடுறதுக்கு நேரடியாக மூக்கு தொடுற மாதிரி. அதாவது நீங்கள் நிறைய பயிற்சி பண்ணி உங்களோட மனசை இல்லை நடக்கும் அப்படின்னு நீங்களே உங்களை பாசிட்டிவாக மாற்றி பாசிட்டிவான ஒரு வைப்ஸை கொண்டு வந்து எல்லாமே பாசிட்டிவாகி எனக்கு முடியும், எனக்கு நடக்கணும் கொண்டு வரக்கு கால நாட்கள், காலங்கள், நேரங்கள் எல்லாமே எடுக்கும் இல்லையா? இது எல்லாத்தையுமே ஷார்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு இதை நம்ம ஒரு புராண கதையிலேருந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலி இந்த கதையை நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். முருகர் விநாயகர் அந்த மாம்பழ ஸ்டோரி இருக்குங்களா, அது தெரியாதவங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு டைம் பார்த்தீங்கன்னா நாரதர் ஒரு மாம்பழம் கொண்டு கொடுப்பாரு. அவர் என்ன கண்டிஷன் போடுவாங்கன்னா, இந்த மாம்பழம் பார்த்தீங்கன்னா வெட்டாமல் சாப்பிடணும், அதை கட் பண்ணிலாம் சாப்பிடக்கூடாது, முழு மாம்பழத்தை ஒருத்தர் சாப்பிடும் அப்படின்னு. முருகரும் எனக்கு வேணும்னு, விநாயகரும் எனக்கு வேணும்னு. உடனே சிவன் பார்வதி என்ன சொல்லுவாங்கன்னா, முதல்ல இந்த உலகத்தை யார் சுற்றி வராங்களோ அவங்களுக்கு இந்த மாம்பழம் அப்படின்றாங்க. முருகர் சரி ஓகேன்னு அவரோட வண்டி எடுத்து கிளம்பிடுவாரு. விநாயகர் என்ன பண்ணுவாரு, உங்க அம்மா அப்பாவையே ஒரு சுத்திட்டு வந்து தாய் தந்தையர் சுத்தினாவே உலகத்தை சுத்தனுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழத்தை வாங்கிடுவார். கான்செப்ட் படி விநாயகர் தன்னோட மூளை யூஸ் பண்ணி இருக்காரு, தனக்கு வேணுங்கிறத சுலபமா அடைஞ்சிருக்காரு. அவ்வளவுதான். தேவை என்ன? மாம்பழம். அதை எப்படி அடையிறங்கிறதா விஷயமே. அதே போலதான் நம்மளோட விருப்பங்கள், அதுதான் நமக்கு தேவை. இப்போ நீங்க ஒருத்தர் லவ் பண்றீங்க, அவங்க வாழ்க்கைக்கு வேணும்னா அதான் உங்களோட தேவை. நீங்க படிக்கிறீங்க, ஐஏஎஸ் கலெக்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்களா, அதான் உங்களுக்கு தேவை. நீங்க ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகணும்னு நினைக்கிறீங்களா, அதான் உங்களுக்கு தேவை. உங்க ஹஸ்பண்ட் உங்க ஒய்ஃப்குள்ளார சண்டை வராமல் இருக்கணுமா, அதான் உங்களுக்கு தேவை. அதை நீங்க சுத்தி வளைச்சி டைம் எடுத்து உங்க மனசை மாத்தி, உங்க சர்க்கிள் மாத்தி, உங்க சரௌண்டிங் மாத்தி எல்லாமே மாத்தின பிறகு கடைசியா நீங்க அதை அடையிறதுக்கும் அப்பெல்லாம் இல்லைங்க. எனக்கு சீக்கிரமா அடையணும்னு நினைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அந்த வித்தியாசத்தை கொண்டு வரதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அதான் பாத்தீங்கன்னா சக்கரா கிளீனிங். சக்கரா கிளீன்சிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவை வெளியேற்றுறது. இதை நீங்க அனுபவத்துல உணர்ந்திருப்பீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா உணர்ந்திருப்பீங்க. உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நண்பர்கள் இல்லாட்டி ஏதாவது பெரிய லெவல் யோகி மகான்கள்லாம் பாத்தீங்கன்னா, அவங்க கிட்ட போகும்போதே ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீல் இருக்கும். அதை நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா? அந்த மாதிரியான மகான்கள் இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கட்டுமே, ஒரு சில நண்பர்கள் கிட்ட நீங்க போகும்போது உங்களுக்கே தெரியும், அவங்க கிட்ட இருந்தாவே என்னன்னு தெரியலடா, மனசு அப்படியே லேசா இருக்கு, அவங்க கூட இருந்தாவே அப்படியே சந்தோஷமா இருக்கேன், அவங்க கூட இருந்தாவே போதும், எப்பயுமே சந்தோஷமா வச்சுக்கிறான் அப்படின்னு இல்லையா? இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆறா அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். யாரு பாத்தீங்கன்னா இந்த ஆறாவை ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்கள பாசிட்டிவான ஒரு விஷயமா மாறும். இப்படி பாசிட்டிவா மாறனால என்ன நன்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லி பாசிட்டிவா மாற என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்க கெட்டதா யோசிக்க மாட்டீங்க, உங்களுக்கு எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க நல்லபடியா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாமே நீங்க எழுதுறீங்கனாலுமே உங்க மனசுல பாத்தீங்கன்னா, நான் இதை நல்லா பண்ணுவேன், என்னால முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட பண்ணுவீங்க. ஸோ இது மாதிரி எல்லா விஷயங்களுமே எனக்கு கிடைக்கும், எனக்கு நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். இது மூலியமா நீங்க ஆசைப்பட்டதை நினைவீங்க. இதோட அடுத்த லெவல் தான் பாத்தீங்கன்னா சக்கரா கிளீன்சிங்.
ஸோ இது ரெண்டுமே நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிட்டு வரும்போது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு போக ஆரம்பிக்கும். உங்களால் முடியும், உங்களுக்கு கிடைக்குங்கிற ஒரு எண்ணம் கிடைக்கும். நம்ம நிறைய பேருக்கு நம்ம ஆசைப்பட்டது கிடைக்காதுக்கு போகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, ஒரு மெத்தடை நீங்கள் பண்ணும்போது கூட அந்த மெத்தடில் நீங்கள் எவ்வளோதான் நம்பினாலும் அடுத்த செகண்ட் அவங்க நம்ம கூட இல்லை, அவங்க நம்ம கூட பேசலை, ஏன் இன்னும் அவங்க என் கூட பேசலை, ஏன் எனக்கு இன்னும் கிடைக்கல, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், நான் இவ்வளோ பாசமாக இருக்கேன், அவங்க என் கூட பேசணும் அப்படின்னு அவங்க பேசலைன்னு அந்த வலி வேதனையை நம்ம திரும்ப திரும்ப கொண்டு வந்து மேலும் மேலும் நெகட்டிவிட்டி தான் நம்ம ஏற்றிட்டு இருக்கோம். இதெல்லாம் பண்ணும்போது முதல்ல நீங்கள் பாசிட்டிவாக மாறுவீங்க. அப்போ நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது, ஒரு தெளிந்த நீரோடையில் மட்டும்தான் நம்மளால் மீன் பிடிக்க முடியும். நம்மளோட விருப்பங்கள் நிறைவேறணும்னா நம்ம மனம் தெளிவாக இருக்கணும். நீங்கள் மனமே தெளிவில்லாமல் ஒரு குழப்பத்தோட ஒரு கசகசான் இருக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறப்ப எல்லாமே உங்களுக்கு அதுக்கு தகுந்தாற்போல தான் வருமே. ஸோ ஒரு தெளிந்த மனநிலையில் நீங்கள் இருக்கும்போது எல்லாத்தையுமே அடைய முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்னு இப்போ நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கடலில் குளிக்கிறது. ஸோ எங்கள் வீட்டு பக்கத்தில் கடல் இல்லைங்க அப்படின்னா கடல் இருக்கிற இடத்துல போய் குளிச்சுட்டு வாங்க. அதுக்கு ஆல்டர்னேட் இருக்குது. பட் கடலில் குளிக்கிற அளவுக்கு இருக்கிறதுலே பெஸ்ட்டு வேறு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு நிறைய உடம்பு வலி இருக்கும், கைகால் வலி இருக்கும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குன்னு கூட வந்து பார்த்தீங்கன்னா பீச்சில் போய் நல்லா ஜாலியாக சந்தோஷமாக விளையாண்டுட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து உடம்பே ரொம்ப ஃப்ரீயான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம நினைப்போம் தண்ணி வேகமாக வந்து நம்ம உடம்புல அடிக்குது, அதனால நம்ம வந்து ஃப்ரீ ஆகிட்டோம் அப்படின்னு நினைப்பீங்க. அதான் கிடையாது. கடலில் குளிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த உப்புத்தன்மை வந்து நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆறாவை கிளென்சிங் பண்ணும். ஆறாவை பார்க்குறதுக்கு இப்போ கேமராலாம் வந்துருச்சுங்க, ரொம்ப காஸ்ட்லி. பட் கேமராஸே இருக்குது. ஒரு மனிதரை சுற்றி எவ்வளோ பாசிட்டிவான ஆராஸ் இருக்குன்னு அந்த கேமரா வச்சு பார்க்கணும். அந்த ஆறாவை கிளீன் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான ஒன்று எதுன்னு கேட்டிங்கன்னா கடலில் குளிக்கிறதா. கடல் தண்ணியில் நீங்கள் குளிச்சிங்கன்னா உங்கள் ஆறா கிளென்சிங் ஆகும். எங்கள் ஊர்லேயே கடல் இருக்குன்னா அடிக்கடி குளிக்க ஆரம்பிங்க. குளிக்க 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 உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும் உங்களோட ஆறா கிளென்சிங் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆறா கிளென்சிங் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவான பீப்புளோட பேசுறது, நெகட்டிவான விஷயங்கள், இந்த போதை பழக்க வழக்கங்கள், ஸ்மோக் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போயிட்டிங்கன்னா ஆறா கிளென்சிங்கை யூஸே கிடையாது. அது மேலும் உங்களை நெகட்டிவாக மாற்றும். நான் சொல்லக்கூடிய மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் பாசிட்டிவ்க்கு வருவீங்க. அகைன் நீங்கள் வந்து இந்த பழைய பாட்டை பார்க்குறது, அழுகிற மாதிரி பாட்டு பார்க்குறது, சோகமான லவ் சாங் கேட்குறது, இல்லை நெகட்டிவான நண்பர்களோட பேசுறது, நெகட்டிவான விஷயங்கள் பண்ணிங்கன்னா திருப்பி நெகட்டிவ் ஆயிடுவீங்க. அப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதை மெயினாக மைண்ட் வச்சுக்கோங்க. கடலில் போய் குளிங்க. கடலில் குளிக்கவே முடியாது அப்படின்னு இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு போட்டு அந்த தண்ணியில் குளிச்சுட்டு வாங்க. ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு போட்டால் ரொம்ப உப்பாகுங்க, அதனால் ஸ்கின் டேமேஜ் ஆகும் அப்போல்லாம் நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 ஸ்பூனாவது கல்லுப்பு போட்டு குளிங்க. அது ஒன்றும் பெரிய அளவு உங்களை மாற்றம் கொடுக்காது. ஏன்னா நம்ம குளிக்கக்கூடிய எல்லாத்தோட தண்ணியிலையுமே உப்பு நார்மலாகவே இருக்கும். ஆனால் அந்த உப்புக்கு இந்த உப்பு டேஸ்ட் அவ்வளோ. கல்லுப்பு போட்டு குளிச்சுட்டு வாங்க. நம்ம கல்லுப்பு போட்டு குளிக்கும்போது கொஞ்சமாக தான் அது வந்து ஆறா வெளியே எடுக்கும். டேரெக்டாக குளிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வேகமாக எடுக்கும். ஒரு 2-3 டைம் குளிச்சாவே உங்களுக்கு வந்து ஆறா கிளென்சிங் ஆகிடும். மேல் கொண்டு நெகட்டிவ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அடுத்தது சக்கரா கிளென்சிங். சக்கரா கிளென்சிங்கிறது ஒன்றுமே கிடையாதுங்க. நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய 7 சக்கராஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த 7 சக்கராஸில் வந்து நம்மளோட கவனம் செலுத்திட்டே நீங்கள் வரும்போது சக்கரா கிளென்சிங் ஆகும். இது எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல உங்களோட ஒரு சக்கராஸ், இப்போ நீங்கள் வந்து மூலாதார சக்கராஸ்லேருந்து ஆரம்பிப்பீங்க. ரூட் சக்கரா நான் உங்களுக்கு பிக்சர் காமிக்கிறேன் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. உங்களுடைய கண்களை மூடிக்கிட்டு உங்களோட முழு கவனமும் அந்த ரூட் சக்கரால வைங்க. ரூட் சக்கரால வச்சுட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயத்தை வந்து திரும்ப 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 சொல்லிட்டே இருக்கணும் மனசுக்குள்ள. உங்களோட முழு கவனமும் அந்த சக்கராஸ் மேலே தான் இருக்கணும். ஒவ்வொரு சக்கராஸ்க்குமே குறைஞ்சதும் 3 நிமிஷங்கள் நீங்கள் அந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். மொத்தமாக 21 நிமிடங்கள் உங்களுக்கு டைம் எடுக்கும். இதுக்கு பேக்ரவுண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேக்கி மியூசிக் ப்ளே பண்ண விடுங்க. ரேக்கி மியூசிக் யூடியூப்ல தேடிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு 3 நிமிஷத்துக்கு கொஞ்சம் பெல் அடிக்கிற மாதிரி தேடி பாருங்க, அது கிடைக்கும். ஸோ ஒரு சக்கராஸ்லேருந்து அடுத்த சக்கரா போகும்போது அதே டைம் பெல் அடிக்கும். அப்போ அடுத்த சக்கராஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சக்கராக்களுமே வந்து பார்த்தீங்கன்னா 3 நிமிடம் காலையிலையும் நைட்டும் 2 நேரமும் பண்ணுங்க. 21 நாட்களுக்கு நீங்க பண்ணீங்கன்னா உங்களோட சக்கராஸ் வந்து கிளென்சிங் ஆகும். அது மட்டும் இல்லாம நீங்க ஆசைப்பட்டது உங்களுக்கு 21 நாட்குள்ளாரே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வேவ்ஸ் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நீங்க என்ன மெத்தட் பண்ணாலும் உடனடியாக உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். இது ஒரு பேஸ். இதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க ஆசைப்பட்ட எல்லாத்துக்குமே நீங்க இதை பயன்படுத்தலாம். இதுக்கு தான் பயன்படுத்தணும், இதுக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு என்ன தேவை, நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ பாரு ஆசைக்கு மட்டும் கிடையாதுங்க, என்னோட ஃபியூச்சருக்கு தேவைப்பட்டாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே இது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வேலை செய்யும். இதை யூஸ் பண்ணுங்க. முதல்ல நல்ல உப்பு தண்ணியில் நான் சொன்ன மாதிரி பீச் செஞ்ச குளிக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சக்கரா கிளென்சிங். இது ரெண்டையுமே நீங்கள் தொடர்ந்து பண்ண உங்களோட உடம்புல இருந்து மனதளவுலேருந்து எல்லாத்துலேயுமே மாற்றம் கிடைக்கும். எப்போ நீங்கள் ஒரு தெளிவான மனநிலைக்கு வரீங்களோ அப்போ நீங்கள் விரும்புறது கிடைக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எதையும் நம்மளால் அடைய முடியும். அதுக்கு நமக்கு தேவை நம்பிக்கை. நம்மகிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவான எண்ணங்கள் இல்லாட்டி நம்ம ஜெயிச்சிருவோம். ஆல் தி பெஸ்ட்.